இவ்வளவு பணிவாக ரொம்ப இதாக செர்வன்ட் லீடர்ஷிப்போட அனுமான் எப்படி தனக்கான பலத்தை இல்லாமல் ராமான்னு சொல்லிட்டு அமைதியாகிடும், அந்த மாதிரி நீங்கள் நடந்துட்டுறீங்க. ஆனால் உங்கள் கூட பயணித்ததில் உங்களுடைய வீரியமும் வீச்சும் எவ்வளோ பெருசாக எவ்வளோ பேருக்கு நன்மை பார்த்துருக்குன்ற நான் பயணிச்சிருக்கேன். இதில் 6 டாட்ஸுடைய உங்களோட பயணத்தில் இந்த நம்ம ஒரு 3 சென்டர் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பித்தோம். அதில் திண்டுக்கல் நாகாஸ் கமலக்கண்ணன் ஐயாவுடைய ஒரு ப்ராஜெக்டு. அதை நீங்கள் தான் முழுக்க அந்த லான்ச்சை வந்து டிசைன் பண்ணி கொடுத்தீங்க. உண்மையை சொல்லணும்னா அதை நீங்கள் பண்ண போகிறீங்க, பண்ணுவீங்க, அந்த மாதிரி நான் எந்த இதுவுமே இல்லை. ஏதோ இறையால் அனுப்பப்பட்ட தூதுவராக நீங்கள் வந்து ஒரு பொறுப்பெடுத்து இது நம்ம பண்ணணும், அவனுக்கு யார் பண்ணுவான்ற மாதிரி நீங்கள் அதை செஞ்சீங்க. அந்த ஒரு உள்ளுணர்வும் ஒரு 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 எல்லாத்தையும் அதுக்காக இந்த கல்யாணத்துக்கு வேலை இறங்கி செய்வாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் அந்த ஈவெண்ட்டே அதுக்கு சாட்சி தான். ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, அவ்வளோ ஆளுமைகள் ஒரு தொடக்கத்துக்கு திண்டுக்கல்லில் வர முடியுமா 6 டாட்ஸுக்குன்னா வந்தாங்க, அது ஆவணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு 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 இதை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு 6 டாட்ஸுக்கு? இல்லை, அது ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது. லவ்வுக்கு மட்டும் இல்லை, அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, பிஸ்னஸுக்கு, சர்வீஸுக்கு, சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். என்னுடைய நேச்சர் வந்து அதில் எனக்கு என்ன 6 டாட்ஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லோரும் ஃபிசியோதெரபிஸ்ட் தான் படிச்சிருக்கிறாங்க. படிச்சுட்டு அவங்க வந்து டாக்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதை கொடுத்துட்டு எப்போ ஒரு சிட்டிங்கு இவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு போகிற இடத்துல ஒரு மருந்து இல்லாமல் மருத்துவம். இன்றைக்கி எவ்வளோ ஒரு பின்னாலும் கூட நான் வந்து அதை கண்கூட பார்க்குறேன். அப்போ அதில் வந்து ஒரு சக்தியும் சிவமும் இணைஞ்ச மாதிரி சுந்தரேசனும் மேகாவும் வந்து அதை ரொம்ப ஒரு எல்லையில்லா பொறுப்புணர்ச்சின்னு சொல்கிற மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யணும். ஸோ அந்த வேவ் லென்த் ஒத்து போகும்போது நமக்கு அந்த தாட் ப்ராசஸ் நேச்சராக வந்துடுது. இயற்கையாகவே நம்ம உதவணுங்கிற சிந்தனையில் இருக்கிறவங்க. சரி, ஒரு வித்தியாசமான கோணத்தில் எப்படி ஒரு தொழில் வந்து இழிவானதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு முடித்திருத்துறதை வந்து நேச்சுரல்ஸ் வந்து ஒரு ஹை எண்டு கொண்டு போய் அதுவும் ஒரு ப்ரொஃபஷன் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரர் எடுத்து செய்கிற மாதிரி கொண்டு போனாரோ. ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னா அவர் டாக்டர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி இப்படி தான் செய்வார்ன்றதை மாற்றி இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஒரு ஸ்கேலப் பண்ணக்கூடிய லெவலுக்கு சுந்தரேசனை நான் பார்க்குறேன். அந்த ஈசன் வந்து உலகத்தை ஆள்றாருன்னா அது உங்களுடைய ஆதரவும் உங்கள் ஆசீர்வாதமும் அதுக்கு ஒரு முக்கியமான இந்த ஈசனுக்கு வந்து எப்படி தந்தைக்கு உபதேசம் செஞ்ச முருகன் மாதிரி இந்த வேல் வந்து ஈசனுக்கு துணையாக நல்லது செய்கிறது தானே, சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை வந்து நான் பார்க்கும்போது நம்மளால் நான் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். அப்போ நான் முதல் சொன்னேன் என்னுடைய அனுபவம், என்னுடைய அந்த தொடர்பு. ஏன்னா என்கிட்ட ஃபேஸ்புக்கில் 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதில் ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க. வெயிட்டிங்கில் ஒரு 2,000 பேர் 2 அக்கௌண்ட்டில் இருக்காங்க. என்னுடைய மொபைல் கான்டாக்ட்ஸ் பார்த்தா ஒரு 10-12,000 பேர் இருக்காங்க. இவங்க 80% வந்து என்கிட்ட பெனிஃபிட் ஆனவங்களாக இருப்பாங்க, 20% நான் யாருக்காக பேசினவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் பெருமைக்கு சொல்லலை, மக்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே இது மாதிரி கனெக்ட் எடுங்க. என்கிட்ட பணம்லாம் பெருசாக இருக்கேன்னா நான் ஒன்றும் பெரிய டாட்டா பிர்லா அம்பானி மாதிரி கிடையாது, என் லெவலில் இருக்கேன். ஆனால் எனக்கு கடவுள் தேவைக்கு நீ எங்கே போனாலும் அண்ணாச்சின்னு ஒரு அன்பா அவ்வளோ பேரும் எல்லாம் அண்ணாச்சி ஐயாவாயிடுச்சு. எனக்கு ஐயான்னு கூப்பிட தான் பிடிக்கும். ஏன் அப்படின்னா அந்த மரியாதைன்றதை விட உங்களுடைய அந்த கொடுக்கும் குணமும், நான் தான் எங்கள் அண்ணன்ட்ட சொல்லிகிட்டு இருப்பேன், அருவி எப்படி யாருக்கும் பேதம் இல்லாமல் எல்லாரும் வந்து குளிங்கன்னு கொடுக்குதோ, அந்த மாதிரி சுந்தரேசனுக்கு செய்யக்கூடிய பெரிய செய்யா நாளைக்கு யாரோ ஒருத்தர் நான் அறிமுகப்படுத்தினாலும் அவருக்கும் அதை செய்கிறதுக்கு தயங்க மாட்டார். ஏன்னா அவருடைய இயல்பு அதை செய்யணும். அதுதான் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸோடைய ஒரு நோக்கமாக பார்க்குறேன். நடுநிலையாக எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணுன்ற ஒரு பாங்கு. அது ரொம்ப ஒரு கற்றுக்க வேண்டிய ஒரு ஆட்டிடியூடாக பார்க்குறேன் உங்களோட இதில். இது நிறைய பேர் கொண்டு போய்க்கும் சேர்க்க வேண்டியிருக்கு.